வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். விபரீத அரசியலின் விவகார விளைவுதான் பாதாள உலகம். ஸ்ரீநேசன் எம்பி ஆதங்கம். இலங்கை நடிகைகள் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளதாக தகவல். யாழ்ப்பாணத்தில் வேகமாக பரவும் டெங்கு தாக்கம். 14 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி யாழில் இன்று போராட்டம். கடற்றொழிலாளர்களுக்கான தீர்வை முன்னோக்கி இடம்பெற்ற கடற்றொழிலாளர்களின் மாநாடு. ஹெரோயின் கடத்திய பெண்ணுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பெட்டி படுக்கையுடன் கிளம்பும் சந்திரிகா, வெளியானது புதிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை அரசியலில் அடிப்படைவாதம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக கலந்துவிட்டது. இப்படியான விபரீத அரசியலின் விவகாரமான விளைவுகளில் ஒன்றாக பாதாள உலக உறுப்பினர் தோன்றியுள்ளதோடு தொடர்ச்சியாகவும் இருந்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடிப்படைவாத அரசியலுக்கு இனவாத மதவாதம் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். வாக்காளர்களின் 74% சிங்கள வாக்குகளை இலக்காக கொண்டதாக சிங்கள அரசியல் காணப்படுகிறது. அதற்காக சிங்கள இனவாதம் தேர்தல்களின் போது விதைக்கப்படுகிறது. இதனால் இனவாத வெற்றிகள் கிடைக்கின்றன. இதேவேளை இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன முரண்பாடு, இன வன்முறை, இனக்கலவரம், இனமோதல், இனப்போர் என்பன ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். கெகல்பத்ர பத்மேவிடம் பல வழக்குகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு தற்பொழுது விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மேலும் அவருடன் தொடர்புடைய 5 நடிகைகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கு சென்றபோது பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 5 நடிகைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நடிகைகள் கெகல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்தார்களா என்பதையும், சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டார்களா என்பதையும் கண்டறிய மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்திய நீதிபதி சம்பந்தப்பட்ட வழக்கை அந்த திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார். டெங்கு நுளம்பு பரவும் சூழலை பேணிய ஆதன உரிமையாளர்கள் 14 பேருக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் 1,06,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. பல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் பருத்தித்துறை நகரசபை ஆகிய பகுதிக்கு உட்பட்ட 3 கிராம சேவையாளர் பிரிவுகளில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழலை பேணிய 14 ஆதன உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் பொதுச் சுகாதார பரிசோதகரால் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 14 ஆதரவு உரிமையாளர்களும் நீதிமன்றில் முன்னிலையாக்கி நீதிமன்ற விசாரணையின் போது தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மன்று 1,06,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து, உண்மையாக வெளிப்படுத்து என்ற துணைப்பொருளில் யாழ்ப்பாண நகர பகுதியில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணியளவில் ஆர்ப்பாட்டமும், அதைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் கருத்தரங்கும் இடம்பெற்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடற்றொழில் பிரச்சினைகளின் தீர்வை முன்னோக்கிய கடற்றொழில் மாநாடு, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம், தேசிய கடற்றொழில் ஒத்துழைப்பு இயக்கம் என்பவற்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாடு நேற்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கடற்கரை வளாகத்திலிருந்து சட்டவிரோதமாக கடற்றொழில் செயற்பாடுகள் மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் செயற்பாடு உள்ளிட்ட மீனவ மக்களுக்கு பாதகமான விடயங்களை கட்டுப்படுத்தி பாரம்பரிய கடற்றொழிலாளர்களை பாதுகாப்பதுடன் கடல் வளத்தையும் பாதுகாக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்ட பேரணியொன்று வடமாகாண மீனவ மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடற்றொழிலாளர் பிரச்சினைகளின் தீர்வை முன்னோக்கிய கடற்றொழிலாளர் மாநாடும் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாநாட்டில் கடற்றொழிலாளர்களின் நலன் சார்ந்தும் கடல் வளத்தை பாதுகாப்பது சார்ந்தும் முல்லை பிரகடனம் என்ற பெயரில் பிரகடனம் ஒன்று முன்மொழிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கலேகன பகுதியில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணுக்கு நேற்று காலி மேல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா பரணகம ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட போது 11 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட 58 வயதுடைய பெண்ணுக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பெண் நீண்ட காலமாய் பாரிய காலமாக ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டார். காலி மோசடி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 2014 மே 9ஆம் தேதி நடத்திய பரிசோதனையின் போது இவர் 9 கிராம் 18 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டு காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் என்பன 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பரீட்சைகள் முடியும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாடு முழுவதும் 1665 மையங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபடி 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பில் உள்ள நிதாகஸ் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தனது பொருட்களை தயார் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. அண்மையில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் நீக்க சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அவரின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற நவம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரியிருந்தார். ஆனால் அவர் தற்பொழுது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தன்னுடைய பொருட்களை தயார் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர் புறப்படுவார் என்றும் அவருடைய ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றை வாங்கிய மெனுவாங்குடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் குறித்த கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெருங்குற்றத்தடுப்பு மேல் மாகாண வடக்கு பிரிவினர் நடத்திய சோதனையின் போது குறித்த கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாக மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கெகல்பத்ர பத்மி மெனுவாங்குடையில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு கைத்துப்பாக்கி ஒன்றை விற்பனை செய்ததாக பெரும் குற்றத்தடுப்பு மேல் மாகாணம் வடக்கு பிரிவின் பொறுப்பதிகாரி லிண்டன் த சில்வாவுக்கு தகவல் கிடைத்தது. அதன்பின் போலீசாரின் பரிசோதகர்கள் வர்த்தகரின் மினுவாங்குடை இல்லத்தை பரிசோதனை செய்தபோது கைத்துப்பாக்கி ஒன்றும் 13 தோட்டாக்களும் மீட்கப்பட்டன. ஈனட்டியா என்பவரால் தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த வர்த்தகர் கெகல்பத்ர பத்மேவுக்கு தெரிவித்தார். அதையடுத்து பத்மி அவருக்கு கைத்துப்பாக்கியை வழங்கி அவரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சொந்த பாதுகாப்புக்காக வாளை ஏந்தி வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறினார். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காத காரணத்தால் வாளை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபருக்கு தான் அறிவித்துள்ளதாக அர்ச்சுனா குறிப்பிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் என்று செய்தி வெளியிட்டது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் இதற்கு முன்னர் 2 முறை எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு கோரிய போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என அர்ச்சுனா தெரிவித்தார். அத்துடன் தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை கோரிய போது அதற்கு அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரிய போதும் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனவே தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக ஒரு வாளை தன்னுடன் வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தன்னுடைய காரில் வைத்திருப்பதாகவும் இதுகுறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபருக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முழு நாடுமை ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டின் போதைப்பொருள் சுற்றிவளைப்பின் போது 1076 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் தெரிவித்தார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெரோயின் போதைப்பொருளுடன் 407 பேரும், ஐஸ் போதைப்பொருளுடன் 354 பேரும், கேஷ் போதைப்பொருளுடன் 43 பேரும், கஞ்சா போதைப்பொருளுடன் 268 பேரும், போதை மாத்திரைகளுடன் 41 பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைதானவர்களில் 20 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன்போது மேலும் தெரிவித்தார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.